ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியிலிருந்து டாப் 50 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக தேர்வில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய முக்கியமான ஆண்டுகள் பற்றின வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாமுக்கு இன்னும் 4 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ஈஸியாக ரிவிஷன் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி துவங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1600ஆம் ஆண்டு. ராணி எலிசபெத் பார்த்தீங்கன்னா ஒரு அனுமதி பட்டயத்தை வழங்கியிருக்காங்க. அதற்கான ஆண்டு என்ன அப்படின்னும் தேர்வில் கேட்டிருக்காங்க. 1600 டிசம்பர் 31 அன்று. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஜஹாங்கீர் சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதித்த ஆண்டு எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 1613ஆம் ஆண்டு. 1608 ஜஹாங்கீர் அவைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மாலுமி யார்? வில்லியம் ஹாக்கின்ஸ். மூன்றாவது கேள்வி, வாஸ்கோ ட காமா முதலாக எந்த ஆண்டில் கள்ளிக்கோட்டையை அடைந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1498ஆம் ஆண்டு. வாஸ்கோ ட காமா எப்போதெல்லாம் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் அப்படின்னா 1500, 1501, 1524. 1524 அவர் உடல்நலக் குறைவால் இங்கேயே உயிரிழந்திருக்காரு. நான்காவது கேள்வி, போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1556. போர்ச்சுகீசியர்கள் எங்கு அச்சு இயந்திரத்தை அமைத்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கோவா. மேலும் பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யார்? சீகன் பால்கு. ஐந்தாவது கேள்வி, டச்சுக்காரர்கள் எந்த ஆண்டில் நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனத்தை தொடங்கினர்? ஆன்சர் 1602ஆம் ஆண்டு. ஆறாவது கேள்வி, பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் கெல்ட்ரியா கோட்டையை கட்டிய ஆண்டு எது? ஆன்சர் 1613ஆம் ஆண்டு. புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட ஆண்டு 1690. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். இடம் கடலூர். அடுத்து, ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் நிறுவிய ஆண்டு எது? இடம் பார்த்துக்கோங்க, மசூலிப்பட்டினம். ஆன்சர் 1611ஆம் ஆண்டு. எட்டாவது கேள்வி, டானிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1616ஆம் ஆண்டு, மார்ச் 17ஆம் நாள். அடுத்து, டேனியர்கள் தரங்கம்பாடி மற்றும் சொராம்பூர் ஆகிய இடங்களில் குடியேற்றங்களை நிறுவிய ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1620 மற்றும் 1676. இதில் தரங்கம்பாடி கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1620. தரங்கம்பாடியை டேனியர்கள் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா டான்ஸ்பெர்க். பத்தாவது கேள்வி, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கால் போர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1664. அடுத்து, ஜோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவிய ஆண்டு எது? ஆன்சர் 1731ஆம் ஆண்டு. இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள்லாம் நம்மளுக்கு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 12வது கேள்வி, துருக்கியர்களால் கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிபி 1453. இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நிலவழி மூடப்பட்டுள்ளது. 13வது கேள்வி, 1696 சுதானுதியில் வலுவாக கட்டப்பட்ட கோட்டை வில்லியம் கோட்டை என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1700ஆம் ஆண்டு. அடுத்து, தலைமை ஆளுநராக காரன் வாலிஸ் பதவி ஏற்ற ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1786ஆம் ஆண்டு. அடுத்து 15வது கேள்வி, சார்லஸ் வுட் கல்வி அறிக்கைக்கான ஆண்டு 1854ஆம் ஆண்டு. ஹண்டர் கல்விக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1882. அடுத்து, காரன் வாலிஸின் 10 ஆண்டு நிலவரி திட்டம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 1790 முதல் 1800 வரை. 17வது கேள்வி, போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர்கள் நியமனம் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்திய பட்டய சட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1833ஆம் ஆண்டு. அடுத்து, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது?
மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் டி 1861ஆம் ஆண்டு. அடுத்து, அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக இஸ்லிங்டன் பிரபு என்பவரின் தலைமையில் ராயல் கமிஷன் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1912ஆம் ஆண்டு. யாருடைய தலைமையில் அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. இதில் இடம்பெற்றிருந்த இந்திய உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம். 20வது கேள்வி, காரன் வாலிஸ் பிரபு முதல் முறையாக காவல்துறையை உருவாக்கிய ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1791ஆம் ஆண்டு. முதன் முறையாக காவல்துறையை உருவாக்கியவர் காரன் வாலிஸ் பிரபு. 21வது கேள்வி, வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய ஆண்டு எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் பி 1765ஆம் ஆண்டு. இதனை அறிமுகம் செய்தவர் ராபர்ட் கிளைவ். 22வது கேள்வி, வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? 1772ஆம் ஆண்டு. இதனை ஒழித்தவர் வாரன் ஹோஸ்டிங்ஸ். 23வது கேள்வி, மதராஸில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1801ஆம் ஆண்டு. இது பொறுத்துகளை அடிக்கடி கேட்டிருக்காங்க. 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. அதனை மாதிரியாக கொண்டு தான் மதராஸில் 1801ஆம் ஆண்டு மற்றும் பம்பாயில் பார்த்தீங்கன்னா 1833ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டது. 24வது கேள்வி, வில்லியம் பெண்டிங் பிரபு ஜூரி முறையை கொண்டு வந்த ஆண்டு எது? ஆன்சர் 1832ஆம் ஆண்டு. இடம் பார்த்தீங்கன்னா வங்காளம். 25வது கேள்வி, இந்தியாவில் துணைப்படை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். 1798. துணைப்படை திட்டம் 1798. இதனை அறிமுகப்படுத்தியவர் வெல்லெஸ்லி பிரபு. துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். 26வது கேள்வி, வாரிசு இழப்பு கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ரிப்பீட்டட் கொஷின். 1848ஆம் ஆண்டு. இதனை அறிமுகம் செய்தவர் டல்ஹவுசி பிரபு. அடுத்து, ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1820ஆம் ஆண்டு. அறிமுகம் செய்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 28வது கேள்வி, காரன் வாலிஸ் பிரபு நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு எது? ஆன்சர் 1793ஆம் ஆண்டு. அறிமுகம் செய்தவர் காரன் வாலிஸ் பிரபு. அடுத்து, பஞ்சாப் பகுதியில் மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1822ஆம் ஆண்டு. அடுத்து, ராஜா ராம் மோகன் ராய் என்பவரால் பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1828 ஆகஸ்ட் 20ஆம் நாள். இடம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. 31வது கேள்வி, ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு? 1867. பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட இடம் பம்பாய். 33வது கேள்வி, சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? 1829ஆம் ஆண்டு. இதற்கான சட்டத்தை இயற்றிய தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங். 34வது கேள்வி, மகாதேவ் கோவிந்த் ரானடே எம்ஜி ரானடே தக்கான கல்விக் கழகத்தை நிறுவிய ஆண்டு எது? ஆன்சர் 1884ஆம் ஆண்டு. விதவை மறுமண சங்கம் இவரால் நிறுவப்பட்ட ஆண்டு 1861. பூனே சர்வஜனிக் சபா நிறுவியவர் எம்ஜி ரானடே. ஆண்டு 1870ஆம் ஆண்டு. 35வது கேள்வி, பிரம்ம ஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1875ஆம் ஆண்டு. இதனை நிறுவியவர்கள் பிளாவட்ஸ்கி மற்றும் ஆல்காட். இந்த சபை 1886 சென்னை அடையாருக்கு மாற்றம் செய்யப்பட்டது. 36வது கேள்வி, ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை ஜோதிபா பூலே திறந்த ஆண்டு எது? ஆன்சர் 1852ஆம் ஆண்டு. இடம் பூனே. 37வது கேள்வி, எந்த ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1885ஆம் ஆண்டு. இதற்காக தனது சேவைகளை வழங்கியவர் ஏஓ ஹியூம். மேலும் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி. 38வது கேள்வி, வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையானது எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1905ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள். சுதேசி இயக்கம் 1905. 39வது கேள்வி, முஸ்லீம் லீக் துவங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1906ஆம் ஆண்டு. அடுத்து, மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1919ஆம் ஆண்டு. 1935ஆம் ஆண்டு மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இந்த இரட்டை ஆட்சி முறை முடிவுக்கு வந்தது. ரவுலட் சத்தியாகிரகத்திற்கான ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1919. 41வது கேள்வி, எந்த ஆண்டு சைமன் குழு நிறுவப்பட்டது? 1927ஆம் ஆண்டு. இதில் மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறலை. அதனால் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. 42வது கேள்வி, சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1923ஆம் ஆண்டு. இதனை தொடங்கியவர்கள் யார் அப்படின்னா மோதிலால் நேரு மற்றும் CR தாஸ். 43வது கேள்வி, நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1928ஆம் ஆண்டு. 44வது கேள்வி, காந்தி புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கிய ஆண்டு எது? ஆன்சர் 1930. நாள் மார்ச் 12ஆம் நாள். 45வது கேள்வி, வகுப்பு வாரி ஒதுக்கீடு ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்த ஆண்டு எது? ஆன்சர் 1932ஆம் ஆண்டு. காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையேயான பூனா ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1932ஆம் ஆண்டு. அடுத்து 46வது கேள்வி, காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது ஏற்பட்டது? ஆன்சர் 1931ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் நாள். முதல் வட்டமேசை மாநாடு அதற்கான ஆண்டு 1930. இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931. மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1932. 47வது கேள்வி, வேல்ஸ் இளவரசர் புறக்கணிப்பு எப்போது நடைபெற்றது? ஆன்சர் 1921ஆம் ஆண்டு. 48வது கேள்வி, எந்த இந்திய சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1935ஆம் ஆண்டு. மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம், மத்தியில் இரட்டை ஆட்சி ஆகியன இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஆகும். 49வது கேள்வி, பம்பாயில் எப்போது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திட்டது? ஆன்சர் 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள். எந்த கூட்டம் அப்படின்றது பார்த்துக்கோங்க, பம்பாய். கிரிப்ஸ் தூதுக்குழு 1942ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் நாள் பிரிட்டன் அரசு இந்தியாவிற்கு அனுப்பியது. 50வது கேள்வி, மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டது எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1947ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வரலாற்றிலிருந்து மிக முக்கியமான ஆண்டுகள் பற்றின கேள்விகள் பார்த்துருந்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி, வாரிசு இழப்பு கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதிலை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.